இன்னைக்கு நம்ம எல்லோருமே ஏதொரு வகையில் சந்தோஷத்தில் இருக்கிறோம். அதாவது கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புது வருடம் பிறக்க போது வாழ்க்கையை புதிதாக கொண்டு போக போகிறோம், அதனால் சந்தோஷமாக இருக்கோம், உற்சாகமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விடயத்தை நினைத்து மனம் ரொம்பவே அழுது. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த 25ஆம் திகதி கஜகஸ்தானில் ஒரு விமான விபத்து ஏற்பட்டுச்சு. 67 பயணிகளுடன் அந்த விமானம் வானத்தை நோக்கி பறக்குது. எங்கே? ரஷ்யாவின் க்ரூஸ்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை நோக்கி இது பறந்து போகுது. ஆனால் கஜகஸ்தானில் விபத்துக்குள்ளாகுது. கிட்டத்தட்ட 67 பேருடன் பயணித்த விமானம் 38 பேரை பழி வாங்குது. இந்த விமான விபத்தானது ஒட்டுமொத்த உலக மக்களின் பார்வையை தன் பக்கம் திருப்புது. பெரிதளவு மனதை பாதிச்ச ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். நாம் இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அஜர்பைஜானுடைய விமான விபத்துக்கான காரணம் என்ன, இதில் உயிர் பிழைத்த மக்களின் நிலை தற்போது என்ன நிலையில் இருக்குது, அதே மாதிரி இந்த நடந்த சம்பவம் தற்போது என்ன மாதிரி பேசப்பட்டு கொண்டிருக்குது அப்படிங்கிற விடயத்தை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் கூட ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டக்கூடியதாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த விமானத்துடைய விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போமையாக இருந்தால், பறவையுடைய தாக்கம், மூடுபனியின் காரணமாக அந்த விமானம் விபத்துக்குள்ளாகணுச்சு. அதே மாதிரி பாதைகளை மாற்றிக்கொண்டே இருந்தாங்க, இதன் காரணமாக விமானம் விபத்துக்குள்ளாகணுச்சு. இந்த மாதிரி காரணத்தை நிறைய சொல்கிறாங்க. ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி தான் இது அஜர்பைஜானுடைய விமானம். இது ரஷ்யாவின் க்ரூஸ்னி நகரத்துக்கு சென்று கொண்டிருந்த விமானம். J2 8243 அப்படி இலக்கத்தை கொண்டிருந்த விமானம் 67 பயணிகளுடன் வானை நோக்கி பறந்த நேரத்தில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. அதாவது இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வணிக வானியல் கண்காணிப்பு வலைத்தளங்கள் பதிவு செய்தேன்னு சொன்னால், அந்த விமானம் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி மேற்கு கடற்கரையில் திட்டமிட்ட பாதையில் வடக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்துக்கு பின்னர் அது கிழக்கு கடற்கரையில் தோன்றிக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விமான விபத்து ஆகிறதுக்கு முன்னாடி அக்டோ நகரம் அந்த விமான நிலையம் இருக்கு இல்லையா, அந்த விமான நிலையத்தை சுற்றி வந்தது, தவறான முறையில் சுற்றி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம கூட அந்த விபத்துக்குள்ளாகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை பார்த்துருப்போம். அது அப்படியோ சவுண்ட் ஒன்று போட்டு வரும், அதுக்கு பின்னாடி கீழே விழுந்து வெடிச்சு சிதறத நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த விமானத்திலேயே இந்த விபத்துக்குரிய வீடியோவை நம்ம மொபைலில் பார்க்குற நேரத்தில் ஒரு விடயத்தை மெயினில் வச்சுட்டு பார்த்துருப்போம். என்னென்னு சொன்னால், இந்த விபத்தில் ஒரு உயிர் கூட மிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த விமான விபத்து அந்த மாதிரி. இந்த விபத்தில் கிட்டத்தட்ட 29 உயிர்கள் தப்பியிருக்கிறாங்க. இதில் 2 குழந்தைகளும் உள்ளடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தியே. இந்த 29 உயிர்களும் மரண பீதியை கண்ணால் கண்டு அதை தாண்டி உயிர் பிழைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய அருள் அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே எவ்வளவு வழி அனுபவிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வழி அனுபவிச்சதெல்லாம் யார் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால், மீட்பு பணியாளர்கள். கிட்டத்தட்ட 150 மீட்பு பணியாளர்கள் அந்த விமான விபத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதில் எல்மிரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. என்னன்னு சொன்னால், அந்த விமான விபத்து ஏற்பட்ட நேரத்தில் முன் பகுதி அப்படியே எரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 38 உயிர்கள் எரிஞ்சு கறிக்கட்டையாக இருக்கிறாங்க. அதே மாதிரி மக்கள் இரத்த வெள்ளத்தில் காணப்பட்டாங்க. அதில் ஒரு குழந்தை அந்த எல்மிரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து சொல்லியிருக்கு, இந்த அம்மா இன்னும் உயிரோடாக இருக்கிறாங்க, காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி அழைச்சதாக. அந்த நேரத்தில் இந்த கண்கள் ஆறாக மாறிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த விமான விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு எல்மிரா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் ஒரு பஸ்ஸை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கான ரீசன் அவங்க சொல்கிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த விமான விபத்து ஏற்பட்ட பகுதி கடும் குளிரான பகுதி. மக்கள் குளிரை தாங்கிக் கொள்ள மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால நான் பஸ்ஸை கொண்டு போயிருந்தேன். 29 பேரையும் நான் பஸ்ஸில் அடைச்சி வச்சதுனால அவங்களை குளிரிலிருந்து காப்பாற்ற முடிந்தது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. நடந்த விடயம் எதுவாக இருந்தாலும் முதல் கட்ட விசாரணையில் விமான விபத்துக்கான காரணம் பறவைகளை தான் கூறியிருந்தாலும் அவர்கள் ஏன் கடலை கடந்து சென்றார்கள் அப்படிங்கிற விடயத்தை அதிகாரிகள் முதல்ல விளக்கலை. லேட்டாக தான் அதை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தெற்கு ரஷ்யாவை ட்ரோன் தாக்கிய சிறிது நேரத்தில் இந்த விமான விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ட்ரோன் தாக்குதல் இடம்பெறக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் கடந்த காலமாக மூடப்பட்டிருக்கிறதா, இந்த மாதிரி விமான விபத்துக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க. எதுவாக இருந்தாலும் இதை பற்றி அஜர்பைஜானை சேர்ந்த ஜனாதிபதியிடம் கேட்கிற நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், விமான விபத்துக்கான காரணங்கள் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னு சொன்னால், இது சாதாரண விபத்து இல்லை, இது ஒரு விமான விபத்து. 38 பேரை பழி வாங்கியிருக்கு. அதனால் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தீர ஆராயாம விடயத்தை சொல்ல மாட்டாங்க. இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே தவிர இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு முடிவை எடுக்க இயலாது. அதை வெயிட் பண்ணி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறது தான் சிறந்த விடயம். அதே மாதிரி
மீட்பு பணியாளான பெண் இருக்காங்க இல்லையா அல்மீரா, அவங்கள மாதிரி பேசும் பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு ஒரு விஷயத்தை ஷேர் பண்றாரு. என்னன்னு சொன்னா, பலியான 38 பேரும் வந்துட்டு இப்ப சவக்கிடங்கள் இருக்கிறதாகவும் அவங்கள வந்துட்டு அடையாளம் காண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 29 பேர் உயிர் தப்பினாங்க இல்லையா, அந்த 29 பேர்ல வந்துட்டு ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்கள அடையாளம் காண முடியாம இருக்குது. அவங்க வந்துட்டு ஒரு பெண், அவங்க மயக்க நிலையில இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இறுதிக்கட்டமாக இப்ப என்ன பேசப்படுது அப்படின்னு சொன்னா, ரஷ்ய ஜனாதிபதி வந்துட்டு சொல்றாரு, புடின் வந்துட்டு சொல்றாரு, அவசர காலத்தில் வந்துட்டு உதவக்கூடிய விமானங்கள் இருக்குது இல்லையா, மருத்துவ வசதியுடன் பறக்கக்கூடிய விமானம், இதெல்லாம் வந்துட்டு பறந்துட்டு தான் இருக்குது. இது வந்து அஜர்பைஜானுக்காக உதவி செய்கிறதுக்காக பறந்து கொண்டிருக்குது அப்படின்ற மாதிரி, எங்களுடைய உதவி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, அஜர்பைஜானில் இருந்து ரஷ்யாவை நோக்கி சென்ற விமானம், இதில் மரணித்தவர்கள் எல்லோருமே அஜர்பைஜானை சேர்ந்தவங்களா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், எல்லாருமே அஜர்பைஜானை சேர்ந்தவங்க இல்லை. கஜகஸ்தானை சேர்ந்தவங்கன்னு பார்த்தா எல்லாருமே கஜகஸ்தானை சேர்ந்தவங்களும் இல்லை. இதில் அஜர்பைஜானை சேர்ந்தவங்க வெறுமனே 6 பேர் தான், கஜகஸ்தானை சேர்ந்தவங்க வெறுமனே 3 பேர் தான். அப்போ மீதப்பட்டார்கள் நிறைய பேர் யார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ரஷ்யாவை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது அஜர்பைஜானுடைய விமானம் அப்படிங்கிறதுனால எல்லோருமே அஜர்பைஜானை சேர்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்றது இல்லை. ஆனால் அதிகமாக பலியானவங்க வந்து ரஷ்யாவை சேர்ந்தவங்க, அதில் வந்துட்டு ஆண்கள் பெண்கள் எல்லோருமே. அதே மாதிரி உயிர் பிழைத்தவங்களில் வந்துட்டு யாருமே கஜகஸ்தானை சேர்ந்தவங்க இல்லை. அதில் வந்துட்டு 16 வயது உடையவங்க, ஆண்கள், பெண்கள், சிறு குழந்தைகள் சொல்லி சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை உயிர் தப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்துட்டு கிடைத்திருக்குது. எதுவாக இருந்தாலும் உயிர் பிழைத்தவர்கள் வந்துட்டு இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி நாமளும் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும், இறைவனும் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிலை வந்து எதிரிக்க கூட வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணுமே. நான் எவ்வளோ சந்தோஷத்துடன் அவங்க போயிருப்பாங்க இல்லையா, சந்தோஷம், எதிர்பார்ப்பு, நம்ம ரஷ்யாவுக்கு போக போகிறோமே, ஏதோ ஒரு தேவைக்காக அஜர்பைஜானில் இருந்து அதிகமான ரஷ்யா மக்கள் அப்படின்னு சொன்னால், ரஷ்யாவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னால் தேவை நிமித்தமாக வந்துட்டு அஜர்பைஜானுக்கு வந்திருப்பாங்க. அவங்க நினைத்திருக்க மாட்டாங்க தானே, அஜர்பைஜானுக்கு வர்ற நேரத்தில் நான் மீண்டும் என்னுடைய நாட்டுக்கு போகிற நேரத்தில் என்னுடைய உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லி. எதுவாக இருந்தாலும் இறைவன் வந்துட்டு அவர்களுக்கு மீண்டும் இயல்பான வாழ்வை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி உறவுகளை பிரிந்த அந்த குடும்பங்களுக்கு தைரியத்தை கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி நானும் இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.